Hi friends, Kerala Court Citation 2025 Kerala 97956 dated 19/12/25. இது ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார். இந்த அப்பீல் எதை பேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரிலிமினரி டிகிரி, அதாவது பார்ட்டிஷன் சூட்டில் போட்டு அந்த டிகிரியை பேஸ் பண்ணி பிளைன்டிஃபாக அந்த அப்பீலுக்கு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கணவர் இறந்த கணவரோட அந்த அவர் பேரில் உள்ள சொத்துக்கு வந்து பார்ட்டிஷன் கேட்டு மனு போடுறாங்க. அந்த மனு வந்து அந்த ட்ரையல் கோர்ட்டில் அவங்களுக்கு சார்பாக அவார்டு ஆயிடுச்சு. ஆனால் என்ன மைனஸ்னால், செகண்ட் பிளைண்டிஃப் அவங்களோட டாக்டருக்கு வந்து அவங்க வந்து என்டைட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு எதை பேஸ் பண்ணினா, அந்த டிஃபென்ஸ் சைடில் வந்து இவங்க வந்து அந்த குழந்தை வந்து என்னுடைய மகனுக்கு பிறக்கலன்னு சொல்லி அவங்க வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டிஃபென்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஆர்டரை போட்டுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த அப்பீல் கொண்டு வராங்க பிளைண்டிஃப் சைடில். இங்கே வந்து என்னென்ன செக்ஷன் அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, செக்ஷன் 32 சப்செக்ஷன் 5, செக்ஷன் 50, செக்ஷன் 112, செக்ஷன் 60 இதெல்லாம் எவிடன்ஸ் ஆக்ட்லேருந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அங்கே பேசப்படுற டிஸ்பியூட் என்னென்னா, அந்த செகண்ட் பிளைண்டிஃப் வந்து விஷ்ணுவோட டாக்டரா இல்லையா, அதை பேஸ் பண்ணி இந்த செக்ஷன் வந்து ரிலேஷன்ஷிப், அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, உறவு பற்றிய தொடர்பு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கோலங்கராத் பத்மநாபன் கேஸில் 2008 இந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க, 32 சப்செக்ஷன் 5 எவிடன்ஸ் ஆக்டை பற்றி பேஸ் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே வந்து எப்படின்னா, ஒரு ரிட்டனாக அல்லது ஓரலாக ஒரு அறிக்கை இருக்கணும். அது வந்து தொடர்புடைய அந்த ரிலவெண்ட் ஃபேக்ட் சம்மந்தமாக இருக்கணும். அது வந்து எப்படின்னா, இறந்த அல்லது கண்டுபிடிக்க முடியாத ஒருவர் செய்யப்பட்டதாக இருக்கணும். அப்புறம் வந்து அது வந்து பிளட் மேரேஜும் அடாப்ஷன் உறவு பற்றி இருக்கணும். அந்த நபர் உறவு பற்றி சிறப்பு அறிவு கொண்டிருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த சர்ச்சைக்கு உரிய அந்த சர்ச்சை எப்போ வருதோ அதுக்கு முன்னாடியே அந்த அறிக்கை முன்னாடியே இருக்கணுன்ற மாதிரி அந்த சைட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதையும் இங்கே அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷன் வந்து என்னென்னா, 60 எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இங்கே எக்ஸப்ஷனாக கொண்டு வராங்க. அதே போல் அப்பலேட் கோர்ட்டில் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஆர்டர் 41 ரூல் 27 கீழே அப்பலண்ட் சைடில் வந்து டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்குறாங்க, அங்கேயும் கொடுக்குறாங்க. ஆனால் ட்ரையல் கோர்ட்லேயும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்ணிடுறாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த செக்ஷன் வச்சு அனலைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செக்ஷன் ரிலேஷன்ஷிப் பேஸில் இரு நபர்களுக்கிடையே உள்ள உறவு குறித்த ஒரு நபரின் நடத்தை அதை பற்றி வெளிப்படுத்தலாம். அதை சொல்லியிருக்க செக்ஷன் வந்து செக்ஷன் 50 எவிடன்ஸ் ஆக்ட். அதை பேஸ் பண்ணி அதையும் பேஸ் பண்ணி இங்கே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு சைட்டேஸ் வந்து டோல்கொண்டா பரிச்சா என்ற அந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க, இது வந்து 1959 ஏஆர் கேஸு. நடத்தை என்பது பார்த்தவர் கேட்டவர் அவங்க மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். அதாவது ஒருத்தனோட கேரக்டர் வந்து அவங்க எப்படி அவங்களுக்குள்ள உள்ள உறவு என்பவர் யாராவது பார்க்குறவங்க தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கேஸ் வந்து காம்தி தேவி கேஸு. அதில் வந்து 112 பேஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து 112 வந்து வராதுன்ற மாதிரி அதையும் சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, செகண்ட் பிளைட் வந்து கெட் த ஷேர், அவங்களுக்கு வந்து என்டைட்டில் இருக்குது, உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரிலிமினரி டிகிரி என்ன பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த உத்தரவை பாஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஹைகோர்ட் கேரளாவோட அப்பீல் கேஸு. இது அந்த செக்ஷனை பேஸ் பண்ணி, உறவு பற்றிய அந்த செக்ஷனை பேஸ் பண்ணி இது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. ஸோ தேங்க்யூ.